Hi friends, நான் உங்க anime freak வந்துட்டேன். நாம இப்போ Jujutsu Kaisen season 3 episode 1 பார்க்கலாம். இந்த Jujutsu Kaisen season 3 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ 1000 லைக்குக்கு மேலயும் 8000 வியூஸ்க்கு மேலயும் போனாதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் அடுத்த எபிசோட் போடுவேன். இல்லனா இந்த கண்டென்ட்டை இதோட விட்டுட்டு அடுத்த நாள் வேற கண்டென்ட்டை போட ஆரம்பிச்சிருவேன். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம anime freak family members மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த season 3 யோட ஆர்க் பேரு கல்லி கேம்ஸ் ஆர்க். அதனால கல்லி கேம்ஸ் ஆர்க்னு கேட்டினா season 2 கடைசில அந்த கெத்தோ மண்டலுக்கு கெஞ்சக்கு ஒரு வேலைய பார்த்துட்டு இருப்பான்ல. ஐடியா டிரான்ஸ்ஃபிகரேஷன் போட்டு அங்க இருக்க சாதா மக்களுக்கு கர்ஸ் எனர்ஜி கொடுத்துருப்பான். அப்படி அவங்களுக்கு புதுசா வந்து அந்த கர்ஸ் எனர்ஜி இருக்கிறவங்க 19 நாளுக்குள்ள அந்த சிட்டி பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல அவங்களுக்கு தனித்தனியா அந்த இடத்தை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒரு போட்டியில கலந்துக்கணும். அந்த போட்டி என்னன்னா மத்த கர்ஸ் எனர்ஜி இருக்கவங்க கூட சண்டை பண்ணுங்க. சாதா புதுசா வந்து அந்த கர்ஸ் எனர்ஜி இருக்கவங்க கூட சண்டை போட்டா 1 பாயிண்ட், சாசரஸ் மாதிரி அவங்க கூட சண்டை போட்டா 5 பாயிண்ட். இந்த மாதிரி சண்டை போயிட்டே இருக்கும். இதுல யார் கடைசியா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க கல்லிங் கேம்ஸ் வின்னர். இப்போ இந்த சீசன் 3 எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஜெனின் கிளான் இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா போன சீசன் 2ல அந்த ஜெனின் கிளான் லீடர் இறந்து போயிருப்பார்ல. இப்போ ஒரு புது லீடர் அடுத்த லீடர் தேர்ந்தெடுக்கணும். அதுதாங்க இங்க நடக்குது. அங்க ஒருத்தன் நடந்து வரான். அவனோட பேர் என்ன கேட்டீங்கன்னா நவோயா ஜெனின். அவன் வந்து அந்த நெபிட்டா ஜெனினோட பையன். அந்த நவோயா ஜெனின் ஒரு ஸ்பெஷல் கிரேட் 1 சார்சரருங்க. அவன் ஒரு கிறுக்கு பிடிச்ச மெண்டல் பிடிச்ச திமிரு பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரியான ஒரு கேவலமான கேரக்டருங்க. அவன் வந்து சொல்லிட்டு பாருங்க பக்கத்துல இருக்கவங்கிட்ட, மாய் செத்துட்டாளா, மாக்கி தானே செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு கதை திறந்துட்டு உள்ள வருவான். அங்க பார்த்தா ஒரு 2 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவர் சொல்லுவார் பாருங்க, டேய் நீ லேட்டுடா அப்படி சொல்ல அவங்களோட பேரை காட்டுறாங்க. அங்க இருக்க அந்த முள்ளம்பட்டி தலை இருக்காரு பாருங்க, அவர் பேரு ஜின்சி செனின். அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு பாருங்க குடிம மண்டை, அவரோட பேரு ஓஜி செனின். அவர் வந்து நவோயா செனின் கேட்பாரு பாருங்க, டேய் எங்கடா போன இவ்வளவு நேரம் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த நவோயா செனின் ரொம்ப நக்கல் அடிச்சுட்டு பதில் சொல்லுவான், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நான் லேட்டா வந்தா என்ன சீக்கிரம் வந்தா என்ன, நான் தானே இந்த ஜெனிட் கிளானுக்கு அடுத்த லீடரு, அதனால என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. இங்க வளர்ந்து கேட்டு இருக்கான் பாருங்க இந்த முள்ளம்பட்டி தலையன், இவன் கிட்டலாம் நான் பதில் சொல்லணும்னு ஒரு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேச, அந்த முள்ளம்பட்டி தலை ஜெனின் இருக்காரு பாருங்க, டக்குன்னு ஒரு பஞ்சு விட வருவாரு. அவன் டக்குன்னு நவுண்டுவான். நவுண்டுட்டு ஒழுங்கா ஒரு பஞ்சு விட தெரியல என்னப்பா நீ எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க, டக்குன்னு அங்க இருந்த குடிமண்ட ஜெனின்னு வாழை எடுத்து அவனோட கழுத்துலயே வச்சிருவாரு. அப்ப டக்குன்னு யாரோ கதை திறந்து உள்ள வருவாங்க. அவங்க எல்லாம் யாரா உள்ள வரான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் கணக்கு புள்ள மாதிரி வந்து நின்று சொல்லுவார் பாருங்க, கண்ணுங்களா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் நபிட்டோ ஜெனின் என்கிட்ட ஒரு வீல கொடுத்துட்டு போயிருக்காருப்பா, அதை நான் படிச்சு சொல்றேன்ப்பா, இந்த கிளானுக்கு அடுத்த லீடர் யாருன்னு நான் சொல்றேன்ப்பா, பேசாம கூடிக்கிட்டு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு அந்த உயில படிக்க ஆரம்பிப்பாரு. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த ஜெனின் கிளானோட அடுத்த லீடரா யாரா இருக்கணும்னா அது அந்த நவோயா ஜெனினா தான் இருக்கணும், அவனுக்கு தான் இந்த ஜெனின் கிளானோட அடுத்த லீடருக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுருக்குமா. அவர் படிச்சுட்டு இருப்பாரு. அதை கேட்டுட்டு நவோயா ஜெனினும், அதுதான் எனக்கு தெரியுமே, அதை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் கடுப்பாக அப்புறமா அந்த கணக்குள்ள வாசிக்க ஆரம்பிப்பாரு பாருங்க, கண்ணு கொஞ்சம் மூடிக்கிட்டு கேளு கண்ணு, நான் தான் முன்னாடியே சொன்னேனே இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு கண்ணு, அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்னா, அப்போ வந்து கோஜோ இந்த உலகத்துல இருக்கணும், அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அவன் இங்க இருக்கணும், அவன் இங்க இல்ல ஒன்னு இறந்துட்டான் இல்ல காணாம போயிட்டான் அப்படின்னா அப்போ உனக்கு அந்த ஜெனி